தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளிலும் ஆசீரிலும் நிலை பெற்று வாழ ஆண்டவர் இன்றைய இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் வழிநடத்தி செல்வாராக. இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறை வேண்டலிலே இவ்வாறு வேண்டுகின்றார். நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. பாருங்கள், ஆண்டவர் இயேசுவுடைய மன்றாட்டை கேளுங்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தந்தையிடம் வேண்டுகின்றார். ஒற்றுமை, ஒன்றிப்பு, இவை இரண்டுமே எங்களுக்குள் நிலைநாட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒற்றுமையோடு வாழுவோம், ஒன்றிப்பு நிறைந்த உள்ளங்களோடு நாங்கள் வாழுவோம். எல்லோரையும் ஒன்றிணைத்து பயணிக்கும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம், வெறுப்புகள் வேண்டாம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலைப்பாடுகள் வேண்டாம், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடுகள் வேண்டாம், அந்தஸ்து படைத்தவன் அந்தஸ்து இல்லாதவன் என்ற பாகுபாடு வேண்டாம், ஏழைகள் என்ற நிலைகள் வேண்டாம், ஒடுக்கப்பட்டோர் என்ற நிலைகள் வேண்டாம், ஒதுக்கப்பட்டோர் என்ற நிலைகள் வேண்டாம், வேற்று பிரிப்புகள் வேண்டாம். இவ்வாறான நிலைகளை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு எல்லோரும் இறைவனோடு பயணிக்கும் ஓர் குலம், ஓர் தாய் மக்கள், ஓர் தாய் இறைவனுடைய பிள்ளைகள் என்ற நிலையிலே நாங்கள் பயணமாக வேண்டும். குடும்பங்களாக, சமூகங்களாக, பங்கு திருச்சபையாக எல்லோரும் ஒன்றிணைந்த வகையிலே இறைவனோடு பயணிக்கின்ற உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். எவ்வாறு இயேசு கிறிஸ்து தந்தையும் தானும் ஒன்றாய் இருப்பது போல நாங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அந்த விருப்பத்திற்கு ஏற்ப நாங்களும் ஒற்றுமையோடும் ஒன்றிப்போடு உடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பு இறைவனோடு பயணமாகும். அன்னை மூலமாக இறைவனுடைய பாதையிலே சென்று ஒற்றுமையின் பிள்ளைகளாக உருமாற்றம் பெறுவோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்.